Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalm chapter 61. ஸோ சங்கீதம் 61வது அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சங்கீதம் வந்து டேவிட் எழுதின சங்கீதம். ஸோ ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு எக்ஸைலில் இருக்கிறார். அதாவது எங்கன்னா டேவிட் என்ன இருக்காரு, ஜெருசலேம் விட்டு அந்த டெம்பிளை விட்டு தள்ளி இருக்கிறாரு. அந்த நிலைமையில அவர் இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஆண்டவரை வந்து ரொம்ப தூரத்துல இருந்து ஆண்டவரே என்ன டிஸ்பிளேஸ் ஆயிட்டேன், அந்த சோகத்துல இருக்கிற டேவிட் ஆண்டவர் விட்டு தள்ளி, ஆண்டவரோட மக்கள் விட்டு தள்ளி இருக்கிறதுனால டேவிட் என்ன சோகத்துல இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. அடுத்து இறுதியில அதை பத்தி அவர் அந்த சோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்க போது இறுதியில் அவர் முடிக்க போது என்ன சொல்லுவார்னா, என்னை வந்து அந்த இமேஜ் யூஸ் பண்ணுவார். அதாவது இறுதியில் ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணுவார். என்ன யூஸ் பண்ணுவார்னா, ஒரு இமேஜரி யூஸ் பண்ணுவார். ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுக்காதீங்க, என்ன பண்ணுங்க, நீங்களே என்ன கூட்டிட்டு போங்க சொல்றாரு. ஏன்னா நார்மலா நம்ம என்ன கேட்போம், இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு பலம் கொடுங்க. ஸோ வில் லுக் அட் தட். பட் டேவிட் இங்க என்ன பண்றாரு, ஆண்டவரே எனக்கு பலம் கொடுக்காம என்ன பண்ணுங்க, அந்த கீவேர்ஸும் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா எனக்கு அந்த இடத்துக்கு லீட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாரு. ஸோ நம்ம கீவேர்ஸ் என்னன்னா verse 2. ஸோ Psalm chapter 61 verse 2 which says, "From the end of the earth I call to you when my heart is faint, lead me to the rock that is higher than I." இன்னொரு சொல்றேன், "From the end of the earth I call to you when my heart is faint, lead me to the rock that is higher than I." ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு விஷயம் இந்த வசனத்துலேயே நம்ம அறிஞ்சிக்கணும். என்னன்னா, ஒன்று வந்து ஒரு ராக் இருக்குது, ராக் அக்னாலேஜ் பண்ணும். ஸோ அந்த ராக் என்னது நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது அக்னாலேஜ் என்ன பண்ண வேண்டியதுன்னா, டேவிடால சொந்த பலத்தினால போக முடியாதுன்னு அவர் ஒத்துக்கிறாரு. தாழ்மையோட என்ன சொல்றாரு, ஆண்டவரே என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. எந்த இடத்துக்கு, அந்த கல்லுக்கு, அந்த ராக்கு. ஸோ அவர் என்ன அட்மிட் பண்றாரு, ஐ டோன்ட் ஹேவ் த எனர்ஜி லார்ட், நீங்க என்ன கூட்டிட்டு போங்க. எங்க கூட்டிட்டு போங்க, அந்த ராக்கு, அந்த கல்லுக்கு கூட்டிட்டு போங்க, அந்த உயர்வான இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. ஸோ டேவிடும் இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, அவர் வந்து ஃபெயிண்ட் ஹார்ட்டடா இருக்கு. அதாவது அவர் இதயம் வந்து என்ன சோர்வடைஞ்சு போயிருக்கு. அந்த நிலைமையில நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நார்மலா ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, இந்த சோதனையை தாண்டறதுக்கு தேவையான இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம. ஆனால் இங்கே டேவிட் என்ன பண்ணுறாரு, அவரை தாழ்த்திட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இஸ் சப்மிட்டிங் இன் செல்ஃப் டு காட். ஆண்டவர்கிட்டே அவர் என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. அந்த தாழ்மையை தான் இங்கே டேவிட் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஹைக்கிங்லாம் நிறைய பேர் போவாங்க. அதுவும் பெரிய பெரிய மலை, உயர்வான மலைக்கெல்லாம் ஹைக்கிங் போவாங்க. அப்போ போகும்போது தனியாக கூட போகலாம் நீங்கள், ஆனால் ஒரு கைடோட போகலாம். ஸோ இங்கே டேவிட் என்ன பண்ணுறாரு, ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணி கைடோட. ஏன்னா தனியாக போனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா ரொம்ப சந்தேகம் தான், வழி தெரியாது, அதெல்லாம் தெரியாது, அதுக்கப்புறம் திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இங்கே டேவிட் என்ன பண்ணுறாரு, ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணுறாரு, மலை ஏறுறதுக்கு ஒரு கைடோட. அதாவது கைட்னா செப்பாய். ஸோ என்ன பண்ணுறாரு, செப்பாய் இருந்தால் என்ன பண்ண, அவர் வந்து கூட இருப்பார், துணையாக இருப்பார், வழி காட்டுவார், ஷார்ட் கட்ஸ் இருந்தால் சொல்லுவார். நம்ம மேலே ஏறி கீழே வர வரைக்கும் என்ன பண்ணுவார், அவர் ரொம்ப நம்ம கூட ப்ரொஃபஷ்னலாக இருப்பார். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே என்ன கற்றுக்குறோம்னா, டேவிட் கிட்ட இருந்து அந்த ஹியூமிலிட்டி, த ஆட்டிடியூட் ஆஃப் ஹியூமிலிட்டி கற்றுக்குறோம். ஏன்னா நம்மளும் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எப்போவுமே நிறைய வாட்டி என்ன பண்ணுவோம், ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு மட்டுமே கேட்குவோம். மீற we do not humble ourselves to let Lord lead us. ஆண்டவர் நம்மளை வழி காட்டுறதுக்கு, ஆண்டவரே நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம நிறைய வாட்டி கேட்கவே மாட்டோம். ஸோ இங்கே டேவிட் கிட்டேருந்து நம்ம அதான் எடுத்துக்க போகிறோம். என்னென்னா அந்த தாழ்மை, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் என் கூட வாங்க, என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், அதை கேட்குற அந்த தன்மையை தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், டேவிட் கிட்டேருந்து கற்றுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு சோதனை வரும் நிறைய, நம்மளுக்கு அந்த நம்ம சோர்வடைய போது, நம்மளுக்கு அந்த பலம் இல்லாத நேரத்தில் இங்கே சில நேரம் என்ன பண்ணலாம், நம்ம டேவிட் கிட்டேருந்து இங்கே எடுத்துக்கிற அந்த தன்மை என்னென்னா ஹியூமிலிட்டி. என்ன ஹியூமிலிட்டி, ஆண்டவரே நீங்களும் எனக்கு வந்து இந்த சேலஞ்சை தாண்ட ஹெல்ப் பண்ணுங்க, நீங்களும் என் கூட வந்து இந்த சோதனையை தாண்ட உதவுங்க. அந்த மாதிரி அந்த தாழ்மையை தான் நம்ம டேவிட் கிட்ட இருந்து கத்துக்கிறோம். And that is what I want us to take away. ஒரு சின்ன பிரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, we have this habit of trying to take it all on our shoulders, Lord. We have this habit of carrying all the burden on us, Lord, that even when we pray, we ask you to give us the strength and then try to keep you aside and try to carry on trying to solve the problem on our own, Lord. But Lord, as this devotion has reminded us, Lord, help us have that posture of humility, Lord, that Lord, when we face a problem that
and a situation where our heart is faint, where our heart is weak, Lord, that we have the humility, we have the wisdom and the humility to admit that, Lord, we may not be capable enough, and Lord, only you will be able to lead us through this, Lord. Lord, help us remember this and practice this faithfully. All of this in Christ's name I pray. Amen.